Hello friends, welcome to Easy Cook Samayal. Today recipe grilled chicken. Restaurant style நம்ம வீட்ல ஈஸியாவும் குக்காவும் பண்ணிக்கலாம். டேஸ்டியான ஒரு ரெசிபி. வீட்ல எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. Subscribe பண்ணி பாருங்க. Friends and familyக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல்ல வந்து 2 கப் அளவுக்கு தயிர் எடுத்துர்க்கேன். அதாவது 1/2 கப் தான் தயிர் எடுத்துர்க்கேன். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் அதே மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு நீங்க பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி சேர்த்துர்க்கேன். கஸ்தூரி மேத்திக்கு பதிலா நீங்க ஓர்கானோ கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம சிக்கனோட பிரஸ்ட் பீஸ் தான் எடுத்துர்க்கேன். இப்போ 2 பீஸும் வந்து நம்ம சைடு எல்லாமே இந்த மாதிரி லைனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் இந்த மாதிரி கட் பண்ணி தனியாகவே வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் சிக்கனில் வந்து இந்த மாதிரி ஃபோக் இருந்தானா இது வச்சு கூட நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா நல்லா ஹோல் எல்லாமே ஃபுல்லாக இறங்கிடும். அதே மாதிரி மசாலா இறங்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இதில் எது விருப்பப்பட்டதோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2 மெத்தடும் நான் பண்ண போகிறேன். அதாவது ஃபோக்கில் பண்ணி ஹோல் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி கத்தியிலும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் எல்லாமே மசாலா போட்டு வைக்கலாம். அப்போ தான் மசாலா எல்லாமே நல்லா இறங்கும். எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இப்போ எல்லா சிக்கன் பீஸ்லையும் நம்ம மசாலா அப்ளை பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கலாம். இது 1 hour ஆகுது அட்லீஸ்ட் வெளியில் இருக்கணும். இல்லைனா மேக்ஸிமம் வந்து நம்ம 1 day 2 days கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு ஸ்பெஷல் க்ரீன் சட்னி நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மிக்ஸி ஜாரில் வந்து 2 பச்சை மிளகாய், ஒரு 6 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி நறுக்குனது சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொத்தமல்லியும் புதினாவும் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ 2மே சேர்த்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிரை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி தான் இது. நீங்கள் சாண்ட்விச் இருந்தால் கூட இது திக்காக பண்ணி சாப்பிட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே அதிகமாக ஊற்றாமல் பிளெண்ட் பண்ணி எடுத்தோன்னா நல்லா இருக்கும். இந்த க்ரீன் சட்னி நம்ம சாண்ட்விச்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மசாலா போட்டு வச்ச சிக்கன் வந்து டைரெக்டாக இந்த மாதிரி க்ரில்லில் பிளேட் இருந்தானா ஸ்டவ்வில் வச்சு கூட நீங்கள் 2 சைடும் சுட்டு எடுத்துக்கலாம். மேலே வந்து லைட்டாக ஆயிலோ இல்லைன்னா கீயோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 சைடும் நீங்கள் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லைனா க்ரில் மிஷின் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி கூட சுட்டு எடுத்துக்கலாம். 2மே ஒரே டேஸ்ட்டு தாங்க இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம வெளியிலலாம் போய் சாப்பிடணும் அவசியமே கிடையாது. வீட்டிலே ஈஸியாக சிம்பிளாக பண்ணி சாப்பிட்லாம். இந்த க்ரில் மிஷினில் நம்ம சிக்கன் வந்து வேக வைக்கும் போதும் லைட்டாக நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா கீ கூட அப்ளை பண்ணி 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஸ்டவ்வில் பண்ணும்போது அது சீக்கிரமாக வெந்திருக்கு. க்ரில்லில் வைக்கும்போது நிறைய டைம் எடுக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் டேஸ்ட்டு 2மே சூப்பராக இருக்குங்க. க்ரில்லு சிக்கன் நல்லா ஜூஸியாக சூப்பராக வெந்திருக்கு. டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் ஒன்ஸ் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.